அதே சந்தா வந்து நம்மளும் கட்டுறோம். இங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க அங்கிட்ட அங்கிட்ட போய் சொல்லுங்க மீடியா கிட்ட சொல்றாங்க. வெங்கடேஷன் ஒரு இன்சார்ஜ் சூப்பர் மரியாதை இயக்குனர்களும் நடன கலைஞர்களும் சங்கம் வந்து எவ்வளவு ஒற்றுமையான ஒரு சங்கம்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா சங்கமும் ஒற்றுமையான சங்கம் தான். பட் இதுல வந்து நாங்க பெண்கள் ஜாஸ்தி மெஜாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமையும் இங்க இருக்கு. நல்லா எல்லாரும் சகோதர சகோதரம் பழகுவோம் நாங்க இங்க. சரி, ரொம்ப வருஷமா எல்லாரும் இங்க காலகாலமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்குள்ள பேசி ஒரு சுமூக முடிவு வரும், தீர்வு வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஒரு நடன இயக்குனரா நீங்க நார்மல் ஒரு கலைஞரா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாலே பிரச்சனை தான். இன்னொன்னு அடிக்கிறதே தப்பு. ஆக்சுவலா ஒரு சங்கத்துல தலைவரா இருந்து எங்களோட தினேஷ் மாஸ்டர், இப்பவும் எங்களுக்கு எங்க தினேஷ் மாஸ்டர் தான் வருது, எப்பயுமே அது உண்மைதான். எங்க தினேஷ் மாஸ்டர் ஒரு இன்னொரு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கர் மாஸ்டர் வாக்குவாதத்துல ஈடுபட்டு அவங்க அடிச்சுட்டாங்க. தினேஷ் மாஸ்டர் அடிச்சது மட்டும் இல்லாம அவரோட கூட இருக்கிற மற்ற சக நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த அடிதடியில ஈடுபட்டிருக்காங்க. நாங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, தினேஷ் மாஸ்டருக்கு மாஸ்டர் நீங்க அடிச்ச அந்த நிமிஷமே இட்ஸ் அ கிரைம். உங்களுடைய பதவியை நீங்க இழந்துட்டீங்க. அங்கேயே அந்த நிர்வாகம் அந்த தகுதியை இழந்துட்டாங்க. அதுதான் உண்மை இல்லைங்களா? சோ ஒரு ஸ்கூல்ல போய் குழந்தைங்க அடிச்சாலே சைல்டுக்கே இருக்கே சீர்திருத்த பள்ளின்னு ஒண்ணு இருக்கே, குழந்தைங்களுக்குள்ள அடிச்சாலே தப்பு, குழந்தைங்களை வாத்தியார் அடிச்சாலும் தப்பு. அப்படி இருக்கும்போது எங்க சங்கத்துக்கு தலைமை தாங்க எல்லா விஷயம் பண்ணக்கூடிய தலைவர் ஒருத்தர் அடிச்சா 1000 பேருக்கு ஒரு தலைவர், அந்த தலைவர் அடிச்சா நாங்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நாங்க வந்து பாத்துட்டு அப்படி போக முடியும்? அவர் வந்து கேட்டிருக்காரு. அந்த நியாயத்தை வந்து கேட்டப்ப இவங்க எப்படி என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பிரச்சனை வந்து துணைத் தலைவர் கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இந்த விஷயம் போச்சு. அவர்கிட்ட போன உடனே அவர் துணைத் தலைவர் அவரோட பதவியில இருக்கும் போது ஆக்ஷன் எடுத்தாலும் ஆகணும். ஏன்னா தலைமை மேலேயே இங்க பிரச்சனை, அவர் கண்டிப்பா உள்ள வந்ததை கேட்டுதான் ஆகணும் போது அவரோட இதை வந்து கேட்கிறாரு. அவரும் பொறுமையா ஒரு வாட்டியும் லெட்டர் மூலியமா அஜெண்டா மூலியமா போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தப்ப இது இவங்களுக்குள்ள ஒரு தீர்வு வரலன்னு சொல்லி பெப்சிக்கு போச்சு. பெப்சிக்கு போய் செல்வமணி சார் முன்னிலையில சில பேர் கொண்ட முக்கியமான நம்மளுடைய சீனியர் மெம்பர்ஸ் போயிருக்காங்க. மாஸ்டர் சாந்திகுமார் மாஸ்டர் எல்லாம் இருந்திருக்காங்க. அங்க போய் இந்த விஷயத்த வந்து செல்வமணி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாந்தி மாஸ்டர் சொன்னாங்க எல்லாருக்கும் நேர்ல பார்த்தாங்க. அது என்ன சொன்னாருன்னா, செல்வமணி சார் இல்ல அவர் என்ன உபதேசம்னா, உங்களோட சங்கத்தோட பிரச்சனையில நாங்க இனிமேல் தலையிட மாட்டோம். உபத்தலைவர் அவர் என்ன பண்ணணும்னா முறையா வந்து சங்கத்துக்கு நிர்வாகிக்கு கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்க இது ஆக்ஷன் எடுங்க அப்படி நீங்க, ஏன்னா நிர்வாகத்தின் மேல இப்போ வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால உபத்தலைவர் வந்து இதுக்கு வந்து 15 நாள் டைம் கொடுத்து ஒரு மீட்டிங் கூட்டலாம், ஒரு அவசர பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கலாம்னு. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர் கனடா போனவர் திருப்பி வந்துட்டார். இதுக்காகவே அந்த பிரச்சனைக்காகவே திருப்பி வந்து, ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்ல அவர் வரட்டும், யார் அடி வாங்கினா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர் வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த பிரச்சனை வந்து பேசிக்கலாம்னு சொன்னார். அவரும் அதுக்காகவே அங்க இருந்து டிக்கெட் போட்டு வந்து திருப்பி லெட்டர் கொடுக்கும் போது இவங்க ஆக்ஷனே எடுக்கல. அப்போ உபத்தலைவர் வந்து அவசர பொதுக்குழு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல எல்லாம் பேசி பொதுக்குழு நடத்தி நிறைய பேர் 200 பேருக்கு மேல அந்த பொதுக்குழுல வந்து பேசிதான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்த முடிவுகளை வந்து நாங்க இன்னைக்கு சுமூகமா நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். ஆனா அது அவங்க வாங்கவும் இல்ல. யாரையும் ரொம்ப அவமரியாதைன்னா வந்து நாங்கெல்லாம் வந்து இந்த யூனியன்ல 43 வருஷம் இருக்கோம். பெண்களை அவங்க வேலை கொடுக்குற பெண்களை விட்டு எங்களை வேணும்ட்டு தூண்டி விடுறாங்க. அவமரியாதையா பேசி ஆல்மோஸ்ட் கிட்ட வராங்க, அடிக்கிற மாதிரி வராங்க. கேர்ள்ஸே டான்சர்ஸ் எங்களெல்லாம் பார்த்து குட் மார்னிங் அக்கா, குட் ஈவினிங் அக்கா, வணக்கம் நமஸ்காரம் சொல்லக்கூடிய கேர்ள்ஸ் அடிக்கிற ரேஞ்சுக்கு வராங்க. எல்லாம் ரவுடிசம். இந்த சங்கம் வந்து ஆக்சுவலா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது இந்த நடன இயக்குநர்கள் மட்டும்தான் எல்லாருமே காலில் வணங்கி நாங்க எந்திரிப்போம். ஏன்னா குருஸ்தானம் அது இந்த இத்தனையோ குருக்கள் இங்க இருக்காங்க, அவங்களோட சிஷ்யர்களும் இங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து நாங்க நிச்சயமாவே இன்னைக்கு வந்து கல்யாண் மாஸ்டரோட தலைமையில இதை வந்து இந்த மாதிரி எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்காங்க. மாஸ்டர் நீங்க இதை கேட்டுக்கிட்டு அவர் ஒரு நிமிஷம் தான் அப்படியா சரி ஓகே நீங்க அவர் சொல்லத்தானே நான் சாரி கேட்டுறேன்,
நான் போயிடுறேன், நீங்க எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னைக்கே அவர் போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக்சுவலா எங்களுக்கு யாருக்குமே தினேஷ் மாஸ்டர் தலைவர் மேல எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமோ காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. ஆனா நிர்வாகத்தின் தலைமையில இருக்கும் போது சில கட்ட திட்டங்களும் சில சட்டத்துக்கு உட்பட்டு தான் யாரா இருந்தாலும் நடக்கணும். அது மீறும் போது குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. என்ன காரணமாவோ சில பிரச்சனைங்க இங்க நடக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க பிரசிடென்டா இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு. இல்ல அது எதனால அவரை வந்து அந்த கௌரி சங்கர் என்ற ஒரு மாஸ்டர் வந்து எதனால தலைவர் இந்த யூனியன் தலைவரே அடிச்சாருன்னா, அவர் எதை சொல்ல வந்தாருன்னா, ஏன்னா யூனியன் தலைவரே வந்து யாரையும் மதிக்கிறது இல்ல. ஒரு மாஸ்டர்னா அவங்க பெரிய மாஸ்டரோ சின்ன மாஸ்டரோ எல்லாரையும் மதிக்கணும். இந்த அதுதான் அப்படி இருக்கும். தலைவரே வந்து எல்லாரையும் கீழே வச்சு ஒர்க் பண்ண மாஸ்டர் கேவலமா இழிவா சொல்றது, ஒர்க் பண்ற மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் இங்க நடக்கிறதே இத்தனை வருஷமா நடக்கல. இது வரைக்கும் நடக்கல. இப்ப இந்த 2 வருஷமா தான் ரொம்ப, இந்த 4 வருஷமா தான் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கௌரி சங்கர்ன்ற மாஸ்டரை ஏன் அடிச்சாங்கன்னா, நிர்வாக சீர்கேடு இங்க நிறைய நடக்குது. இந்த நிர்வாக சீர்கேடு, ஆமா நிர்வாக சீர்கேடு நிறைய நடக்கிறனால அது அவர் என்ன சொன்னாரு, மாஸ்டர் நீங்களே ஒரு மாஸ்டர் வந்து இழிவா பேசுறீங்களே, அறிவில்லைன்னு சொல்லி பேசுறீங்களே, அப்ப அது தப்பு இல்லையா? தப்பு கேளுங்க, சாரி கேளுங்க மாஸ்டர். பிரசிடென்டா இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொன்னாரு. இல்ல சாரி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங் மாஸ்டர் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா மாஸ்டரும் கேட்டாங்க, சாரி கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர் அறிவில்லைன்னு ஒரு மாஸ்டர் சொல்லியிருக்கீங்க, தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, சாரியே கேட்கல. இது ஒரு 1 வீக்கா ஓடிட்டு இருக்கு, அந்த மாஸ்டர் குரூப்ல 1 வீக்கா ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. அப்ப என்ன ஆச்சு, எல்லா மாஸ்டரும் கேட்கணும். அப்ப இந்த கௌரி சங்கர் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாஸ்டர் வந்து அப்ப என்ன சொல்லிருக்காரு, கடைசியில சாரி எல்லாம் கேட்கல, நான் வேணா வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க கேட்டிருக்காங்க, ஒருத்தர் அறிவில்லைன்னு கேவலமா திட்டி இருக்கீங்க, வருத்தப்படுறது எங்களுக்கு வேண்டாம், சாரி கேளுங்கன்னு சொன்னதுக்கு கேட்கல. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க நிர்வாகத்துக்கு ஃபிட் கிடையாது, அன்ஃபிட் கூட கிடையாது, நாட் ஃபார் ஃபிட்னு சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபிட் கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தையுமே எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. இந்த இதுல வந்து சிஎம் தப்பு பண்ணாலும் சரி, பிஎம் பண்ணாலும் எல்லா பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு யூனியன்ன்றது ஒரு குடும்பம் மாதிரி, இது புரியுதுங்களா? இந்த குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ், இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது. நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ். 1000 பேர் மெம்பர்ஸ் இருக்கோம், 1000 பேருக்கு ஒரே ரூல். நாங்க எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கோங்க. இந்த பிரசிடென்ட் அப்படின்னா 1000 பேருக்கு ஒரே மாதிரி இல்ல, அந்த ஒரு பிரசிடென்ட் தப்பு பண்ண கூடாது இல்லையா? அதுதான் நாங்க தப்பு பண்ணாங்க கேக்குறோம். நாங்க என்ன கேட்டோம், சாரி கேளுங்க. ஒரு நிமிஷம், நாங்க என்ன கேட்டோம்னா, அந்த அப்ப கௌரி சங்கர் வந்திருக்காரு. அவர் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட இது விசேஷம் சொல்லி வந்திருக்காரு. இவரு இது பேசி 5 months ஆயிடுச்சுங்க. 5 months யூனியன்ல எந்த இதுவுமே எந்த கூட்டமும் போட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல இவங்க. ஏன்னா இவங்க மேல தப்பு, அதனால இவங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டாங்க. இது எங்களுக்கு மீட்டிங் போட்டாலும் லேடிஸ் ரவுடிஸ் வச்சு கூட நிர்வாக சீர்கேடுனா, இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகி ஒருவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு ஒண்ணு இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து அவரை யூனியனுக்குள்ளேயே வரவிடக்கூடாதுன்ட்டு நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம். யார் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சுங்க? மாரின் ஒருத்தர் மேல, தலைவரா இருந்தவர், அவர் முன்னாள் தலைவரா இருந்த மாரின்றவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருந்து அவர் யூனியனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்துல தலைவர் அவர்கள் மினிட்ஸ் புக்ல சைன் போடணும், அப்பதான் அது செல்லும். ஆனா இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ன்றதுனால நிறைய பாரபட்சம் பார்த்து அவர் சைன் போடல. அந்த மாதிரி அந்த மாதிரி பாரபட்சம் நிறைய விஷயத்துல பாப்பாரு. அதே மாதிரி லியோ விஷயத்துல யூனியனுக்கு வர வேண்டிய கமிஷன் காசு கிட்டத்தட்ட 35 lakhs சொல்றாங்க. 35 lakhs அது இன்னும் வரல. அதுக்கும் இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. சோ இந்த மாதிரி நிறைய சீர்கேடுகள் சொல்லணும்னா சொல்லிட்டே அவர் கேட்டார், இதெல்லாம் தான் கௌரி இந்த மாதிரி இருக்கு, நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டீங்களே, அப்ப நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு ஃபிட் எப்படி நீங்கன்றத அவர் கேட்ட கேள்வி. வேற எதுவுமே கிடையாது. இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர், இவர் கனடால இருக்காரு, இவரே சொல்லுவார் என்ன எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பிப்ரவரி மாதம் கனடாவிலேருந்து இங்கே வந்திருந்தேன். வந்துட்டு சந்தா கட்டை வந்திருந்தேன். அப்போ நான் வந்து சந்தா கட்டை வந்தப்போ எனக்கு சொன்னாங்க சந்தா வாங்கக்கூடாதுன்னு என் மேலே சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னா அவங்கள எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன், அதனால விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி
சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு மார்ச் 13 இங்க வந்திருந்தேன். மார்ச் 13 இங்க வந்திருந்தப்போ தலைவர் திரு தினேஷ் அவர்கள் அங்க நின்று நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னை வந்து கேட்க ஆரம்பிச்சாரு, நீ எப்படி என்னை விமர்சிக்கலாம், என்னை எப்படி பார்த்து நீ ஃபிட் ஃபார் நாட் ஃபிட் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு வாக்குவாதத்தை ஆரம்பிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், சார் நம்ம மேல போய் பேசுவோம், இவ்வளவு டான்சர்ஸ் இருக்காங்க, இங்கேயே நம்ம கத்தி பேசணும், நம்ம மேல போய் உட்காந்து கூட பேசுவோமே. இல்ல இல்ல மேல பேசுறது ஓகே, இங்க சொல்லுங்க சார், நீங்க கமிட்டிக்கு கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க கூப்பிட்ட வார்த்தைக்கே மரியாதை கொடுத்து நான் இங்க வந்துட்டேன், கனடால இருந்து இதுக்காக செலவு பண்ணி வந்திருக்கேன், நீங்க வந்ததுக்கு நான் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார், நீங்க கமிட்டி மீட்டிங் எப்ப வைக்கிறீங்களோ அப்ப நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ கமிட்டியில கொடுக்கறதுல அப்புறம் இருக்கட்டும், நீ இப்ப எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பை ஃபோர்ஸா இங்க இழுத்துட்டு வந்தாரு. இங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கையை பிடிச்சி கழுத்துல கையை வச்சு என்ன வெளியே தள்ளிட்டு போய் அங்க நிறுத்தினாரு. நிறுத்திட்டு கேட்டாரு, நீ யாரா, எத்தனை சாங் பண்றீங்க, நீனும் அவ்வளவு பெரிய மாஸ்டரா அப்படின்னு வாக்குவாதப்பட்டாரு. அதாவது வார்த்தைகள் எல்லாம் ஒருமையில் மாறிச்சு, மரியாதை இல்லாம. அப்ப நான் அவர் சொன்னேன், சார் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நீங்க நானும் ஒன்னாதான் வந்தோம் இந்த சங்கத்துக்கு, ஒரே நேரத்தில் நம்ம உறுப்பினரானோம், அப்ப நீங்க சக மனுஷனுக்கான மரியாதையை கொடுங்க. நீங்க வந்து இப்படி செய்யற செயல்கள் தான் தவறான செயல்களா இருக்கு, இதை எதிர்த்து தான் நான் விமர்சிக்கிறேன். நான் ஒரு நடன இயக்குனரை எதிர்த்து நான் விமர்சிக்கல, ஒரு சங்க தலைவரை எதிர்த்து நான் விமர்சிக்கிறேன். அப்போ நான் விமர்சிக்கிறேன்னா என்னோட விமர்சனத்துக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சரியா செஞ்சா என் விமர்சனத்துக்கு அங்க வேலையே இல்லை, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா முடிஞ்சது. இல்ல நீங்க சரியா செஞ்சுட்டா எனக்கு அந்த கேள்விக்கே இடம் இல்லை அப்படின்னு. அப்போ அதையும் மீறி அவர் என்ன செஞ்சாரு, இங்க வந்து பேச வேண்டாம், உள்ள போய் பேசுவோம்னு என்னோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, கமிட்டி மெம்பர், அவரையும் தள்ளி விட்டுட்டு திரும்ப என்ன இங்க இருந்து அந்த சைட் கார்னருக்கு கேமரா இல்ல பொசிஷன் கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டே இருந்தா. பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு அடிச்சாரு. தினேஷ் மாஸ் அடிச்ச உடனே செக்ரட்டரி செந்தில் வந்து உடனே கழுத்தை பிடிச்சாரு. கழுத்தை பிடிச்சி அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. உடனே வந்து கூட அந்த கமிட்டி மெம்பர் சுரேஷ் அவர் என் சட்டையை பிடிச்சி தள்ளுற மாதிரி, அதாவது எப்படின்னா இவங்க வந்து ப்ரீ பிளான்ட், இது அந்த நடந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு லேட்டரா நான் கெஸ் பண்ணும்போது இது வந்து ப்ரீ பிளான்டா தெரியுது. தடுக்கிறவங்க வந்து அடிக்கிறவங்க தடுப்பாங்க, அடி வாங்குறவங்க தடுக்க மாட்டாங்க. இங்க வந்து இவங்க அடி வாங்குறவங்க தடுக்கிற மாதிரி என்ன தடுக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. கூட சேர்ந்து அப்பாஸ் விஜின்னு ஒருத்தர் உறுப்பினர் அவரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சார். ஸோ எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் போன ஒரு ஐஎஸ் போலீஸ் ஆபீசர் அவர் பார்த்துட்டு நிறுத்தி வந்து இங்க வந்து கேட்டாரு, என்ன சார் பிரச்சனை, ஏன் உங்களுக்கு இந்த 4 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்பனா அவர் சொன்னா, இல்ல சார் இது எங்க சங்க பிரச்சனை, எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அது வாக்குவாதம் கை கலப்பா போயிடுச்சு சார், ஏன் பி பேசிருக்கும் போது சி வந்ததுனால ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு. சார் உங்க சங்க பிரச்சனைனா அது சங்கத்துக்கு உள்ள நடந்துட்டா சங்க பிரச்சனை, வெளியே வச்சு உங்களை 4 பேர் சேர்ந்து அடிக்கும் போது சங்க பிரச்சனை இல்ல, அது லான்ற ஒரு பிரச்சனை, எப்படி சார் அப்படி நடக்கலாம். இல்ல சார் இது ஒண்ணுமே இல்லை, நான் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் நான் நகர்ந்துட்டேன். அவர் யாருன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, அப்புறமா சொன்னாங்க ஒரு போலீஸ் அப்படின்னு. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல எஸ்ஐ வந்துட்டாரு. எஸ்ஐ வந்துட்டு கேட்டாரு, சார் நீங்க யார் சார், உங்க பேர் என்ன எல்லாம் விவரம் கேட்டாரு. நானும் அவருக்கு விவரத்தை எல்லாம் சொன்னேன். என்ன சார் ப்ராப்ளம்னாரு. அவருக்கு இதே நடந்த சம்பவத்தை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி வந்த சார், வந்த இடத்துல எனக்கு கிட்ட வாக்குவாதப்பட்டு என்ன இந்த 4 பேரும் அடிச்சாங்க. சரி சார் ஃபர்தர் ஆக்ஷன் என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு நான் சொன்னேன். சார் நான் சங்கத்துக்கு கட்டுப்படுறேன், இது என் குடும்ப பிரச்சனை மாதிரி, நான் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் பிரசன்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சினாரியோ அங்க முடிச்சுட்டு நான் அவாய்ட் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடக்கும், ஒரு பெரிய லெவல்ல இருக்கவங்க எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சொசைட்டில பெரியவங்களா இருக்கும்போது வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன உறுப்பினருக்கு வந்து அவ்வளவு ஈஸியா நியாயம் கிடைச்சிடாது. அதெல்லாம் தெரிஞ்சு நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு மறைமுக மிரட்டெல்லாம் வந்தது. இவர் எப்படி ஊருக்கு போயிடுவார் நான் பாத்துறேன், இவர் என்ன செஞ்சுட்டான், பிரிஞ்சு போனா 3 மாசம் தான் நான் வெளியே வந்துடுவேன், இப்படியான மிரட்டெல்லாம் நிறைய வந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நேரத்துல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. காரணம் ஏன்னா நான் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்திருக்கிறேன். வந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால நான் என்ன செஞ்சேன், போயிட்டா கிளம்பி போயிட்டேன். ஊர்ல போய் என் குடும்பத்தை கொண்டு போய் அங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கத்தை கொடுத்த புகாருக்கு சங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து துணைத் தலைவர் திரு கல்யாண மாஸ்டர் தலைமையில ஒரு பொதுக்குழு நடத்தணும்னு கேட்டாங்க. ஆனா அந்த பொதுக்குழுக்கு கூட அவருக்கு உரிமையை தராம, அதான் குற்றவாளி யாரோ அவங்களே வந்து விசாரணை நடத்த முடியாது. ஆனா இவங்க என்ன செய்யறான், தான் குற்றவாளி ஆனா விசாரணையும் தானே பண்ணுவேன், அவங்களே தான் நீதியும் சொல்லுவோன்ற நிலைமையில நிக்கிறாங்க. அப்ப சரின்னு சொல்லி அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இருதரப்பையும் கூப்பிட்டுதான் நீங்க விசாரிக்கணும், என்ன மட்டும் எப்படி விசாரிக்கிறீங்க, நீங்க அவரையும் வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப அவரையும் வர சொல்லும்போது நான் வீடியோ கால்ல பேசுமான்னு
இல்ல வீடியோலாம் ஒத்துக்க முடியாது, அவர் நேர்ல வர சொல்லுங்கன்னாங்க. அவருக்கு நல்லா தெரியும் அங்கிருந்து நான் வரமாட்டேன், ரொம்ப கஷ்டம், செலவு ஜாஸ்தி அப்படின்னு நான் வரமாட்டேன்னு அவர் எதிர்பார்த்தாரு. அப்ப எனக்கு வந்து சங்கத்துல இருந்து ஒரு முறையிட்டாங்க, உங்க பிரச்சனையை இங்க பரிசீலிச்சோம், ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்களும் வந்தாதான் இதை பேச முடியுன்றாரு. அதுவும் நியாயமான கருத்து. அப்போ இதுக்கு நீங்க வந்தா மட்டும்தான் சார் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். நாங்க சரின்னு சொல்லி அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் கனடால இருந்து பல லட்சம் செலவு பண்ணி இங்க வந்தாச்சு. வந்து இறந்த உடனே வந்து நான் இமீடியட்டா லெட்டர் கொடுத்துட்டேன், சார் நான் வந்திருக்கிறேன், உடனே ஒரு அவசர பொதுக்குழு வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டா சீக்கிரம் போய் என் வேலைகளை பார்க்கணும், எனக்கு ரொம்ப நாள் நின்று இதை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்படி நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் துணைத்தலைவர் கல்யாண் மாஸ்டர் எவ்வளோ பேசியும் அவங்க எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே அராஜகம், அடாவடி, இப்படி போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வராது சார். ஒரு மனுஷன் வந்து இறங்கி வரணும், தவறு ஒத்துக்கிறவன் தான் மனுஷன். ஒத்துக்கவே மாட்டேன், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அடாவடியா பேசுற மனுஷன் இல்ல. ஸோ இந்த விஷயத்துல நாங்க திரும்பவும் ஒரு பொதுக்குழு, அவசர பொதுக்குழு போட்டு சட்டப்படி ஒரு தீர்மானம் இருந்தா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இங்க ஒப்படைக்கிறோம். அந்த தீர்மானத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாங்கப்படுத்தி திரும்பவும் அமளியில் ஈடுபடுறாங்க. அராஜகம் பண்ணிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வராது சார். இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு சார்? என்ன அடிச்ச இன்சிடென்ட் வந்து மார்ச் 13 நடந்தது. சரி சார், இவ்வளவு நாள் டிலே ஆச்சு, நீங்க ஊருக்கு போயிருந்தீங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். அதை என்ன சொன்னாங்க போலீஸ்? இப்பதான் ஏன்னா இவ்வளவு நேரமும் சங்கத்துக்கு கட்டுப்பட்டேன், கொண்டு வந்து தீர்மானத்தை கொடுக்கற வரைக்கும் நான் சங்கத்துக்காக கட்டுப்பட்டேன். ஆனா தீர்மானத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு அராஜகத்தை திரும்பவும் ஈடுபட போது இதுக்கப்புறமும் இங்க நியாயம் கிடைக்கும்ன்றது தெரியல. ஏன்னா இவர் அது மாதிரி அவங்க ஆட்டிடியூட்ல மைண்ட் செட்ல இருக்கிறாரு. அப்ப அவரை சுத்தி இருக்கவங்க அப்படி இருக்காங்க. நான் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்ப போய் டிசி ஆபீஸ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். சரிங்க, இதுக்கெல்லாம் வந்து அசோசியேஷன் உங்களுக்கு தீர்வு இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூனியன் ஆக்ட் அசோசியேஷன் ஆக்ட் கண்டிப்பா சார். இது வந்து எனக்கு இங்க தீர்வு கிடைக்கலன்னா நான் அடுத்த கட்டமா இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட கெனடியன் கான்சுலேட் அங்கேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அட் பிரசன்ட்டுக்கு நான் வந்து ஒரு டூரிஸ்டா வந்திருக்கேன். நான் கெனடியன் சிட்டிசன், அட் பிரசன்ட் டூரிஸ்டா வந்து ஒரு ஃபாரினர். ஒரு ஃபாரினர் மேல கை வைக்கிறது அவ்வளவு தப்பு, ஈஸியான விஷயம் இல்ல. யாருக்கு மேலேயும் கை வைக்க கூடாது. பொதுவா ஒரு மனுஷனா பிறந்த யாரையும் அடிக்க உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது மனித உரிமையை மீறும் போது ஒருவேளை அதுக்கு அடிக்கும் போது எனக்கு ஏதாவது ஒன்று நடந்து படாதத்தை மட்டும் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இவருடைய நிலைமை என்ன? நீங்க இப்போ ஃபாரின் சிட்டிசன் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இல்லனா கெனடியன் சிட்டிசன் இதுல ஆபீஸ் கொடுத்திருக்கோம். நீங்க கொடுத்தீங்க கான்ஸ்டேட்ல. ஆஃப் கோர்ஸ் சார். நான் ஃபர்ஸ்ட் இது சங்கத்துக்குள்ள நடந்து பிரச்சனைனால சங்கத்துக்கு முதல் உரிமை முன்னுரிமையை கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் கனடா போன உடனே அங்க இருக்க கான்ஸ்டேட்ல நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொல்லிட்டாங்க நீங்க லீகலா கம்ப்ளைண்ட் கொடுங்க, give the pressure and take the action அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். ஃபர்தர் கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா சார்?